வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜூலை 4 இன்னைக்கு நார்வேல சோஞ்சோ ராணியுடைய பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய லவ் ஸ்டோரியே இருக்குது. இளவரசர் ஹெரால்டு என்ன பண்ணுறாரு, அப்படியே லவ் பண்ணி இவங்களை அப்படியே டேட்டிங் அப்படி இப்படின்னு சுற்றினுக்கிறாரு. இதை பார்த்து இந்த வீட்டில் இருக்கவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, அது மாதிரி நம்மளோட அடுத்த இளவரசர் நீ இப்படியே சுற்றி நின்றா நல்லா இருக்காது, ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு தாராளமாக பண்ணிக்கிறேன். பட் ஆனால் நான் பண்ணிக்கிறது சோஞ்சோவை தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு வந்து எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணால் அவ்வளோதான் பண்ணுவேன், இல்லாட்டி வேறு யாரையும் பண்ண மாட்டேன்னு சொல்ல, என்னடா இது இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன்னா நார்வேவை பொறுத்த வரைக்கும் முடியாச்சு தானே. இதுக்கப்புறம் அவங்களோட வாரிசு யார் அப்படின்றது தீர்மானிக்கிறதே வந்து இவங்களுடைய கல்யாணம் தான். இவர் இந்த மாதிரி சொல்ல வேற யாரையாவது வந்து அடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். பட் ஆனால் இவர் ராஜாவாச்சா என்ன பண்ணுறது, அதனால் வேறு வழி இல்லாமல் சரி அவரோட ஆசைப்படியே கல்யாணம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சோஞ்சோவையே கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்கப்பா. அப்படி கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பர்சனும் வந்து நிறைய தொண்டு பணிகள்லாம் நிறைய செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மக்களுக்கு அது ரொம்பவும் பிடிச்சி போகுது. அதே மாதிரி ஒரு இசை நிகழ்ச்சியை வந்து நடத்தினாங்க. இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா அது பயங்கர ஃபேமஸ் அவங்க ஊரில், இந்த சோஞ்சோவினுடைய இசை நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி 2005 என்ன பண்ணாங்கன்னா அண்டார்டிகாவுக்கு போயிட்டு வந்த முதல் ராணியாக இவங்க பார்க்க போகிறாங்க. ஏன்னா பெண்கள் வந்து அந்த அண்டார்டிகா பகுதி ஆராய்ச்சி பண்ணுறது அப்படின்றதுலாம் ரொம்ப ரேர் தான். ஸோ கம்மியான பெண்கள் தான் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுவும் ஒரு ராணியாக வந்து பார்த்திங்கன்னா 2005 ஃபஸ்ட் டைமாக அந்த அண்டார்டிகா பகுதிக்கு போயிட்டு வந்தது இவங்க அப்படின்ற ஒரு பெருமை வந்தது. இப்படியே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் பயங்கர ஃபேமஸ் ஆக அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு மக்களுடைய ஆதரவு மூலமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அப்படிப்பட்ட இந்த சோஞ்சோ வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அவங்க பர்த்டே வந்து கொண்டாடுறாங்கப்பா நார்வே ஜூலை 4. நெக்ஸ்ட் நேஷனல் ஹில்லிபில்லி டே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த ஹில்லிபில் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு மலைவாழ் மக்களை குறிப்பிடக்கூடிய ஒரு சொல்லுதாங்க. இப்போ இருக்கக்கூடிய பாடலாசிரியர்கள் அப்புறம் ஹீரோயினாக இருக்கக்கூடியவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அந்த மலைவாழ் மக்கள்லேருந்து வந்தவங்க. எதுக்காக இந்த வச்சுருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன வரலாறு இருக்குது. இவங்க அந்த சுதந்திரம்லாம் அடைஞ்ச அந்த காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா இந்த மலைவாழ் பகுதிகளில் இந்த அயர்லாந்து அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய இன்னும் சில பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே அப்படியே வந்து தஞ்சம் புகுந்தவங்க தான் இந்த மக்கள். அப்படியே அங்கே வாழ்ந்துகிட்டு இருக்க இவங்களுடைய தலையீடு, அதாவது இந்த அமெரிக்காவினுடைய அரசாங்கத்தினுடைய தலையீடு இல்லாமல் அவங்களுடைய வளர்ச்சிக்கு அவங்களே வந்து வித்தா அமைஞ்சிடுறாங்க. எல்லா விதமான வளர்ச்சியும் அவங்களே பண்ணிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த சுதந்திரம்லாம் அடைஞ்சதுக்கப்புறம் அரசாங்கம்லாம் அமைஞ்சதுக்கப்புறம் இவங்க அரசுக்கு எதிராக இருக்கிறாங்க, இவங்க வந்து ஒரு நாட்டுப்பற்று அற்றவங்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே குற்றச்சாட்டுகளாக வைக்கிறாங்க. முக்கியமாக சொல்லப்போனால் அவங்க வந்து போதைப் பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுங்கிறாங்க, கடத்தினுங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே நிறைய நெகட்டிவான விஷயங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ அதெல்லாம் எப்படியாவது ஓவர் கம் பண்ணி ஆகணும், நீங்கள் பார்க்குற மாதிரி நாங்கள் கிடையாது, உண்மையாகவே நாங்கள் வேறு அப்படின்றத வெளிப்படுத்தணும் இந்த உலகத்துக்கு அப்படின்றதுக்காக தான் அந்த மலைவாழ் மக்கள்லேருந்து பிரபலமானவங்க மூலமாக இன்றைக்கி உருவாக்கப்பட்ட ஒரு டேவாக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேஷனல் ஹில்லிபில் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த மலைவாழ் மக்கள் செலிப்ரேட் பண்ணாங்க ஜூலை 4. நெக்ஸ்ட் இன்னைக்கு லாட்வியாவில் ஜியோனோசைட் ரிமெம்பரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. இந்த நாசிக் படைகளால் யூத படைகள் வந்து கொன்று குவிக்கப்பட்டது அப்படின்றது நம்ம பல தடவை பார்த்துருப்போம். அதில் என்னுடைய இன்னொரு ஒரு பக்கம் தான் இந்த பக்கம். 1944 பார்த்தீங்கன்னா சோவியத்தினுடைய ஆக்கிரமிப்புன்றது லாட்வியா பகுதியில் அதிகமாகுது. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கிரேட் கோரல் அப்படின்ற ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேரை அந்த யூதர்களை சார்ந்தவங்களை சேர்த்து அந்த ஆலயத்தையும் சேர்த்து எரிச்சிடுறாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 30,000 பேர் மொத்தமாக சேர்த்து ஒரே இடத்துல போட்டுடுறாங்க. அதில் கிட்டத்தட்ட 24,000 பேர் அட் டைமில் சுட்டு கொலை பண்ணிடுறாங்க. இப்படியே போக அந்த ஒரு வாரில் அந்த நாசிக் படைகளுடைய ஆக்கிரமிப்பில் கிட்டத்தட்ட 66,000 பேர் வந்து லாட்வியாவில் இறந்து போயிருக்கலாம் யூதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்புகளாக இருக்குதுப்பா. ஸோ இத்தனை பேர் இறந்து போயிருக்கிறாங்களே, ஸோ அதுக்காக ரிமெம்பர் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்கள அனுசரிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லாட்வியாவில் ஜியோனோசைட் ரிமெம்பரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க ஜூலை 4. நெக்ஸ்ட் டே இன்னைக்கு பிலிப்பைன்ஸ் அண்ட் அமெரிக்கன் ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது 1898 என்ன ஆச்சுன்னா ஸ்பானிஷ்க்கும் அமெரிக்காவுக்கும் போர் நடந்த இந்த சமயத்தில் ஸ்பெயின் என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்கா கிட்ட இந்த பிலிப்பைன்ஸை ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த செகண்ட் வேர்ல்டு வார்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 1946 என்ன பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்கா ஒரு ஒப்பந்தத்தை போட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒரு உறவோடு இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சொல்ல பிலிப்பைன்ஸுக்கு இவங்களுக்கும் ஒரு பெரிய நட்புன்றது உருவாயிடுது, இவங்களுக்கு சுதந்திரம் உருவாயிடுச்சு. பட் இருந்தாலும் 1964 என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி நமக்கு சுதந்திரன்றது எப்போப்பா அதை முடிவு பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல ஸ்பெயின்ட்டு நமக்கு கிடைச்ச சுதந்திரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் 12 செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த டேட், அதாவது இந்த ஒப்பந்தம் போட்டு இவங்க பிரிஞ்சாங்க இல்லையா, அந்த டேட்டை வந்து பார்த்திங்கன்னா குடியரசு தினமாக கொண்டாடின்னு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த குடியரசு டேட்டையும் மாற்றிட்டு இப்போ வந்து நம்ம ரெண்டு பேருமே ஒரு நட்பாக இருந்தோம்ல, அமெரிக்காவும் இந்த பிலிப்பைன்ஸும். ஸோ அதனால தான் நம்மளுடைய அந்த பிரிவுன்றது நாங்கள் ரெண்டு பேரும் அக்செப்ட் பண்ணிட்டு தான் அந்த பிரிவுன்றதை ஏற்றுக்கிட்டோம்ல. ஸோ அது வந்து நிச்சயமாக வந்து குடியரசாலாம் இருக்காது, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வெளிப்படுத்துகிற தான் இருக்குன்றனால இதை வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டேவாகவே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்து இந்த நாளை இப்போதைக்கு பிலிப்பைன்ஸ் அண்ட் அமெரிக்காவுடைய ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 4. நெக்ஸ்ட் உக்ரைனில் இன்னைக்கு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது 2009 ஜனாதிபதி அந்த பர்சனால் உருவாக்கப்பட்டது தான். ஏன்னா நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா ஒரு முக்கியமான அறிக்கையாக இருக்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் தான். அதன் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க, நிறைய உண்மையான தீவிரவாதிகள் யாருன்றது தெரிய வருது. அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட
உக்ரைனில் 6000க்கும் மேற்பட்டவங்க சர்டிஃபைடு வாங்கின அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் சார்ந்தவங்க இருக்கிறாங்க. அதுலேயும் 1500 பேர் வந்து ஒரு அந்த பதவியில் இருக்கக்கூடிய பர்சனாகவும் இருக்கிறாங்கப்பா. அப்படி இந்த ஃபாரன்சிக் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நிறைய கொலையாளிகளும் நிறைய குற்றவாளிகளும் மாட்ட ஆரம்பித்தாங்க. அதில் ஒரு நடுநிலையான தன்மை இருக்கணும். உங்களுடைய பணத்துக்காகவோ இல்லாட்டி அதில் ஊழல் வந்து இன்னமும் வந்து அந்த மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. உண்மையான குற்றவாளி யாருன்றதை வெளிப்படுத்துறதுல நீங்கள் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறீங்க. அதனால் அதை கரெக்டாக பண்ணுங்கப்பா அப்படின்ற ஒரு உள்நோக்கத்தோடு வச்சு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் உக்ரைனில் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் டே அப்படின்னு சொல்லி ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 4. நெக்ஸ்ட் ருவாண்டாவில் நீங்கள் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது நிறைய டைம் சொல்லியிருப்பேன். இந்த ஹிட்டு துச்சின்றவங்களுடைய அந்த இனக்குழுக்களினுடைய மோதல் தான் 1959 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹிட்டுக்கள் அந்த பகுதியில் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தியிருந்தாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பதட்டம் ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ துச்சி இனத்தை சார்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பெரிய போருன்றதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருக்கும் போக கிட்டத்தட்ட 5 to 10 லட்சம் மக்கள் வரைக்கும் இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கெடுப்பு இருக்குது. ஸோ இனப்படுகொலையில் ஒரு பெரிய லெவலில் பாதிப்புன்றது இந்த போர் தான். அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த துச்சிகள் என்ன பண்ணுறாங்க, ஆர்பிஎஃப் அப்படின்ற ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. அதன் மூலமாக அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தி இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சியை தக்க வச்சுருக்கிறாங்க. அதை தான் பார்த்தீங்கன்னா ருவாண்டாவில் அந்த போர்லாம் நடந்து அதில் அந்த ஆர்பிஎஃப் ஒரு பெரிய வெற்றியை வந்து சிகாலி அப்படின்ற ஒரு பிளேஸை கைப்பற்றுறது மூலமாக அடைஞ்சாங்க. அதை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ருவாண்டாவில் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 4. நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. என்னது உலகத்தையே ஆண்டுங்கிற அமெரிக்காவுக்கு இண்டிபெண்டன்ஸ் டேவா அப்படின்னா ஆமாங்க. அவங்க ஊரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1765 மாசசூசெட்ஸில் ஒரு புரட்சி நடக்குது. எதுக்காக அப்படின்னா இவங்களுடைய கொள்கையெல்லாம் பிடிக்காம அங்கே வந்து காங்கிரஸ் கட்சி வந்து உருவாயிருக்குது. அந்த காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணாங்கன்னா அவங்க கொள்கையெல்லாம் மாற்ற சொல்லி அதுக்காக போராட்டங்கள்லாம் பண்ணாங்க. அதாவது அவங்க கொண்டு வர பொருட்கள்லாம் புறக்கணிக்கிறது, அந்த அரசு பணிகளுக்கெல்லாம் போகாமல் இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த போருக்கு புரட்சின்றது அதிகமாக போக அதை என்ன பண்ணாங்கன்னா ஒரு தேநீர் விருந்து அப்படின்ற மாதிரி வச்சு இதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க கூப்பிட்டு வச்சு பேசக்கூடிய நாளாலாம் மாறிச்சு. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, சரி ஓகே வேறு வழி இல்லை, இவங்க கேட்குற அந்த உரிமைகளாக கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு லீ தீர்மானம் சொல்லிட்டு ஒன்று போட்டாங்க. அந்த தீர்மானத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில தீர்மானங்கள்லாம் மாற்றி அமைச்சு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒப்புதல் விஷயங்கள்லாம் கொடுத்தாங்கப்பா. இப்படி அந்த ஒப்பந்தம் மூலமாக அவங்களுக்கான ஒரு வாழ்க்கை முறையை அவங்களுக்கான ஒரு ஆட்சியை அவங்களே அமைச்சிக்கிட்டாங்க. அப்படி ஒரு 13 மாநிலங்கள் பிரிஞ்சாங்கப்பா. அதை தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர தினமாக அமெரிக்கா செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 4. உயிரற்ற பஞ்சபூதங்கள்லேருந்து தான் உயிருள்ள நாம வந்தோம். ஆனால் உயிருள்ள நம்மால் உயிரற்ற பஞ்சபூதங்களை தொடர்பு கொள்ள முடியறதில்ல. இயற்கையோட முரணில் இதுவும் ஒன்றும் இல்லை. மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறார். உங்கள்கிட்ட நோடி பிறகு நான் உங்கள் பாண்டிய நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.